சார் நீங்க வந்து மேடம் பேரை வந்து தப்பா வெளியே போர்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூல. இந்த மாதிரி இந்த பேர்லாம் வச்சு கூப்பிட்டீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அது ஏன் வந்து உங்களுக்கு நடத்தல? ஏன்னா நிறைய வீடியோல அப்படியே இருக்கு அந்த இது. இல்லை அது என்னன்னா, நான் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நல்ல ஒரு தம்ப்நெயில் எடுத்துட்டு இது நல்லா மைலேஜ் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இல்லை நான் என்னன்னா, இந்த ஸ்கேம் ட்ரான்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், அது நான் வெளியே வரும்போது வச்ச பேர் கிடையாது. பார்வதி இவங்களுமே சேர்ந்து இவங்களோட அக்ரிமெண்ட் படி பேசிக்கொண்டு ஜாலியாக வச்ச பேர். அப்புறம் அமித் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். நான் இதுக்கு பதில் சொல்லலாமா? ஆக்சுவலி என்னன்னா, அந்த பேர் வந்து ஏன் வச்சாங்கன்னா, நான் கேட்டேன் பார்வதி கிட்ட, ஏன் வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் எனக்கு சொன்னது என்னன்னா, வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஓகே இதை வச்சு வைக்கிறேன்னா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. அண்ட் வி ஆர் பிளானிங், இப்போது எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றது தான் எங்களோட பிளான். பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அதனால. அண்ட் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேட்குறேன். யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டாக நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பட்டம் நமக்கு ஏதோ ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். யார் ஸ்கேம்ட்ராவா? எனக்கு வருத்தமே இல்லை. பிகாஸ் வந்து நாங்கள் எல்லாருமே 3 பேர், இப்போ அவரோட பேர் நான் சொன்னதாக இருந்தாலும், பாரோட பேர் நான் சொன்னதாக இருந்தாலும், அமித்துக்கும் நாங்கள் ஒரு பேர் வச்சுருந்தோம், அல்வா அமித்னு வச்சுருந்தோம், வினோதுக்கும் வந்து வீண்பம்பு வினோதுன்னு வச்சுருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பேர் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து அந்த பேரை தான் நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு டைம் வரைக்கும் அது விளையாட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தது வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது அந்த சினாரியோவே வந்து மாறி அது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனாக மாறினது. அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்னை வந்து அவரோட ஷூட்டில் எனக்கு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்டில். ஸோ அவர் தான் இதுக்கு ப்ரூஃப். உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் பதில் அவர் தான். இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்தி ப்ரோ வந்து ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது தான் அவருக்கு நல்லா தெரியும். பட் யார் வேணா தப்பு சொல்லலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்தது. எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வரும். பொண்ணு பண்ணது வந்து தப்பு கிடையாது சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? அவங்க நான் எனக்கு இல்லை, ஆக்சுவலி வந்து அவங்களோட அம்மா வந்து உள்ளே வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்தில் வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ளே சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அவங்க வந்து சொல்கிறது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவாக இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க பொண்ணு மேலே. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்காங்க. ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்லை. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால ஆப்வியஸ்லி அதனால சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருந்தது வந்திருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து பிரதீப் சார் சொன்னாரு எனக்கு 5 படம் வந்துச்சு. உங்களுக்கு இல்லை, ஆக்சுவலி வந்து நான் எதுக்காக பிக் பாஸ் போனேன்னா அவருக்காக தான் போனது. அவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கணும் அப்படின்றத நினச்சி தான் நான் உள்ளே போனேன். நான் விளையாடுறதுக்காக என்றைக்கும் நான் போனதே கிடையாது, நான் மைண்டில் யோசிச்சதும் கிடையாது. ஒரு டைமில் நான் வந்து அந்த கேட் முன்னாடி போய் உட்கார்ந்ததே வந்து இதுக்கு மேலே நான் விளையாடக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, என்னை வெளியில் அனுப்பணும். பிகாஸ் அந்த கனி அந்த டீம் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, பிரஜின் வந்து போனதுக்கு காரணம் பிரஜின் வந்து தனியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தோணிடுச்சு, அப்போ தனியாக இருந்தால் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம அழுது கேட்டால் நம்மளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே ஃபைன், அப்போ நம்மளும் அதை பண்ணலான்னு தான் நான் போய் தனியாக உட்காந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு. ஆனால் அதுவும்
படம் கொடுத்து நடிக்க போறீங்களா இல்ல வந்து சாண்டாக்காக போய் சஸ்பென்ஸ் இல்லை அது வந்து சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் இருக்கு எனக்காகவா 5ஆம் தேதி இல்லை நான் ஒரு நல்ல நண்பர் என்னோட நல்ல க்ளோஸான மச்சாங்க அதனால் நேற்று போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் வர 5ஆம் தேதி ஒரு பெரிய லான்ச் இருக்குது என் படத்தோட லான்ச் இருக்குது அது அங்கே உடைக்கப்படும் தேங்க்யூ சப்போர்ட் தேங்க்யூ அங்க கண்டிப்பா கூட்டு வந்துருங்க அங்க கண்டிப்பாக அங்கே பார்த்துப்போம் மீதி பார்த்துப்போம் தேங்க்யூ